உங்களுக்கு கஞ்சி எடுத்து வந்திருக்கேன், குடிங்க. என்னம்மா? கஞ்சிதா, கஞ்சி. கஞ்சிலாம் வேண்டாம். என்னத்தா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கே உடம்பு முடியல, இதை குடிச்சா தானே சரியாகும். இதெல்லாம் தொண்டையில இறங்காதே. நல்லா குடிக்கிற மாதிரி சூப்பரா தான் வச்சிருக்கேன், குடிச்சு பாருங்க. ஐயோ எனக்கு வேண்டாமே. ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? இப்ப குடிக்கிறீங்களா இல்லையா? அப்பதானே சளி காய்ச்சலாம் குறையும். சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும், 2 ஊசி வேற போட்டிருக்கேங்கிறீங்க. ஊசியா? எங்க ஊசி போட்டாங்க? ஊசியே போடலையே. என்னத்த சொல்ல வரீங்க? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன சாப்பாடு வச்சீங்க? உங்களுக்கு புளிக்குழம்பு வச்சோம். சோறுல புளிக்குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வாமா, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சொன்னா கேப்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஆமலா, என்ன மாச்சு உன் மாமியாருக்கு இப்படி படுத்து கிடக்குறா? அத்தைக்கு காய்ச்சலா, அதான் டாக்டர் போய் ஊசி போட்டு வந்தாங்க. எது காய்ச்சலா? சும்மா நீரையா மாட்டி விட்டுறாத. என்னம்மா அவளுக்கு காய்ச்சல் இல்ல, சளி எதுவும் இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? உங்க பையன் தான் டாக்டர் கூட்டிட்டு போனாரு, 2 ஊசி போட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன மாத்தி பேசுறீங்க? நேத்து நைட் வரைக்கும் உங்க அத்தை நல்லா தான் இருந்தா. இப்ப என்னமோ சளி காய்ச்சல்னு சும்மா போய் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. அப்படிங்களா? அத்தை, அப்ப உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. உங்ககிட்ட சும்மா போய் தானே சொல்லிருக்கீங்க? இல்லையே, உன் மாமனார் தான் உங்ககிட்ட போய் சொல்றாரு. என் வாழ்க்கையில நான் ஒரு நாள் கூட போய் சொன்னது கிடையாது. இல்ல கஸ்டமர் ஜாமா வந்தா கூட நியாயமா தான் நடந்துக்குவேன். என்னைய பார்த்து இப்படி பேசுற? என்னதுப்பா? ஆகா, என் மாவ வேற வந்துட்டானா? போச்சு, நமக்கு அது கந்தல் தான். உங்க அம்மாவை நீ தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனியாமே, டாக்டர் என்ன சொன்னாங்க? காய்ச்சல் சளி எதுவுமே இல்ல, அம்மா நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? அம்மா இன்னைக்கு முடியல, என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடான்னு சொன்னாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? காய்ச்சலே இல்லங்கிறாங்க, அப்புறம் எங்க ஊசி போட்டுக்க போறாங்க? ஆமாப்பா. அப்ப உன் மாமியார் உங்ககிட்ட நாடகம் நாம ஆடி இருக்கா, என்னன்னு கேளு. எல்லாமே போய் பித்தலாட்டம். உங்ககிட்ட ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு உங்க மாவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்லிருக்கீங்க. அதான் உங்களுக்கு காய்ச்சல் எல்லாம் ஊசியும் போடல. என்ன இழிப்பு? அப்பதான் எனக்கு நல்லா புரியுது மாமா, இவ்வளவு தூரம் இங்க நடிக்கிறாங்கன்ட்டு. என் அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு தனியா வந்துட்டாங்க. 2 பேரும் பாக்கணும்னு உங்க மாவன்ட்டு அழுதேன். ஆனா சரி போலாம் தான் கூப்பிட்டாரு. அப்பதான் மாமியாரு சொல்ல வரங்காட்டியும் அடுத்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் நவருமா, அவள்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏண்டி நீ இப்படி இருக்க? உண்மையை தெரிஞ்சு இப்படி நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிற? இது கேவலமா தெரியல? என்னத்து கேவலமா இருக்கு? எனக்கு அப்படி தெரியவே இல்ல. அம்மாவையும் அப்பாவே பார்க்க கூடாது இப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க. இல்ல நீ பண்ண வேலைதான். சும்மா நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் என் மேலே கோபப்பட்டு பாட்டுக்கு வாத்தாள் அப்பனி பார்க்க போயிருவானா? நம்ம வீட்டு எல்லாம் யார் செய்யறது? நீதான் செய்யணும். நல்லா வருவீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே செய்யணுமாக்கும். அப்படின்னு அவசியம் இருக்கு எனக்கு? உன் பேச்சு நம்பி வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம இருந்தேன் பாத்தியா? என்னடா சொல்ல வர? அம்மா டாக்டர் பார்த்த விஷயமா வீட்டுல யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிருச்சு. வீட்டுக்குள்ளார என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்க, உங்கள்கிட்ட வேலை பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். எப்பவுமே என் மேலே கோபப்படுங்க. பண்றதுக்கு தான் நான் கோபப்படுறேன். சரி விடுங்க மாமா. உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு நினைச்சு இப்படி பண்ணிருப்பாங்க. அம்மாவையும் அப்பாவையும் நான் போய் பார்க்க கூடாதுன்னு நினைச்சது அப்படிலாம் பண்ணிருப்பாங்க. இப்படி சில்லத்தனமா நடந்துக்கிற, உனக்கே இது அசிங்கமா தெரியல? சில்லறத்தனம் என்ன இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு? நான் கடைக்கு போறேம்மா, போய் உங்க அம்மா பாத்தமா போய் பாத்துட்டு வா. உங்க மாமியார் வீட்டுல இருக்கால, எல்லா வேலையும் பாத்துக்குவா. சரி மாமா. அவ சொன்ன உடனே சரி பாத்துட்டு வாங்குற நீயே. எங்க அம்மா தான் என்ன உயிரோட இருக்காங்க, அவங்கள பார்க்க எனக்கு ஆசையா இருக்காதா? இங்க இருந்த என் மாமியார நீதான் வெளியே போன துரத்தி விட்டியே, எந்த மூஞ்சி வச்சு அவங்கள போய் பாப்ப? உன் மருமகளுக்குலாம் ஒண்ணு, எனக்கு நான் ஒண்ணா? வியாக்கணம் பேசுறீங்க நீங்க. வீட்டு என்னன்னு பாத்துட்டு வரப்போகுது, இது உனக்கு பிடிக்கலையா? ஆமா பிடிக்கல. நீ அவர் சொல்றதெல்லாம் கேட்க வேணாம், நான் சொல்றேன், நீ போய் பாத்துட்டு வாமா. சரி மாமா. கடை கிளம்புறேன்டா, நம்மளா கூட்டிட்டு இப்படி உங்க மாமியார் மாமனார் பாத்துட்டு வந்துரு. சரிப்பா. என்ன ராணி வரட்டுமா? கடைக்கு தானே போற, போயிட்டு வா போயிட்டு வா. கடைக்கு போயிட்டு வந்து பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்துடாதீங்க, நான் எதுவும் செஞ்சு வைக்க மாட்டேன். இப்படியாடி வேலை பாக்குற? செய்ய முடியாதுங்கிற? மருமக வீட்டுல இருந்தா எல்லா வேலையும் பாத்துரும், அது வெளியே போகுது, நீ தானே செஞ்சாகணும். புருஷனுக்காக சமைச்சு வைக்க மாட்டியா? நான் புருஷன், மருமக முன்னாடி என்னைய தலைகுனிய வச்சுட்டு உனக்கு சமைச்சு வைக்கணுமா வேற? அவ ஆத்தா வீட்டுக்கும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாதுன்னு நான் காய்ச்ச முடியாம படுத்து கிடந்தா எனக்கு வேலை வைக்கிறியா நீ? உனக்கு வேணா நீ கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோ. கடையில வாங்கி சாப்பிடுறதா? ஆமா, நான் எதுக்கு சமைச்சு வைக்கணும் உனக்கு? இந்த அவசியம் உள்ள தேவையில்லை எனக்கு. இத்தனை நாளைக்கு இதே பிளேடே போட்டுட்டு இருப்ப. அம்மாடி அம்மலா, நீ வீட்டுக்கு கிளம்புமா. இங்க இருந்தா உனக்கு தான் டென்ஷன் ஆகும், நீ பாத்து போயிட்டு வா. அம்மா நீங்களே கேட்டுதான் சொல்லுமா. சரி மாமா. ஏய் போடா, கிளம்புடா. சரிப்பா. இடி எங்கேயும் போக கூடாது. ஏமா எங்கேயும் போக கூடாதுங்கிற? உங்க அப்பா சொல்லிட்டோடே அப்படியே கிளம்பிடுவாளா அவ? அப்புறம் என்ன பண்றது? நான் சொல்றேன், அவ கேட்கணும். நான் சொல்றத நீ கேளு. அதெல்லாம் கேட்க முடியாதியா? நான் சொல்றத நீ கேட்க மாட்டீனா? இப்ப மருமக கேட்டுதான் ஆகணும், நீ போயிட்டு வாமா. இல்ல மாமா, அத்தை வேற கோவப்படுறாங்க. இந்த நாள் போய்க்கிறேனே, பக்கத்துல தானே இருக்காங்க, பரவாயில்ல. போயிட்டு வாமா. ஏதாவது சொல்லுவா, அவ சொல்றத நினைச்சு மனசுல வருத்தப்படாத, நான் பாத்துக்கிறேன் போ. வீட்டுக்கு வந்து சத்த போடுவாங்க, பாத்திரத்தெல்லாம் உடப்பாக வேற. பாத்திரத்தை நான் உடப்பேனா? உண்மையதானே சொல்லுது. நிறுத்தியா முத? இந்த வருஷ காலமா உன் கூட குப்பை கூட்டிட்டு இருக்கேன், என்னைய நம்ப மாட்டியா? அப்படியே உன் மருமக சொன்னா மட்டும்? அம்மா இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, சும்மா எதையோ பேசணும்னு சண்டை மூட்டிட்டு இருக்காத. யாரா சண்டை மூட்டி விட்டது? நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன், உன் பொண்டாட்டி தான் வந்து சண்டையை மூட்டி விடுறா. மேல இங்க இருந்தா உங்க அம்மா தான் என்னை குறை சொல்லுவாங்க. அங்க நம்ம போலாம். ஏய் போக கூடாதுடி. போகத்தான் செய்வேன், பேச்சு நான் ஏன் கேட்கணும்? ஆமாவே சரின்ட்டாரு, அப்புறம் என்ன உங்களுக்கு? அம்புட்டு தைரியம் வந்துருச்சு உனக்கு? பாத்துக்கலாண்டி, இந்த வீட்டுல நீ மாமியார் இல்ல நான் மாமியாரா? நான் சொல்லதை கேட்க மாட்டேங்கிற? கேட்க முடியாது, நான் கிளம்பதான் போறேன். போங்க முத.
ஏய் கூறுகிட்ட மனுஷா, பாத்தியாவல நான் சொல்றதை கேட்காம அவ பாட்டு கிளம்பிட்டு இருக்கா. இப்பவே புருஷனை கை கால போட்டுக்கிட்டா. அந்த காலத்துல நம்மள பார்க்கவே மாட்டாமா. நீ என்னன்னா அவளுக்கு தான் பெரிய அவர்தான் பண்ணிட்டு இருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த காலத்துல நீ பண்ணாத தில்லாலங்கடி வேலையா பண்ணிருக்கா? அப்படிப்பட்ட மருமகளும் நமக்கு இல்ல. சி, உனக்கெல்லாம் இப்ப புரியாது. சொன்ன உடனே நம்ம மாவனே கிளம்பிட்டான். நமக்கு நிறுவ ஒத்த மாவன். ஆனா நீ அதை கூட புரிஞ்சுக்காம போது நிறுத்து. எனக்கு கடைக்கு வேற நேரம் ஆச்சு. பலபலன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆமா போ. அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போறான், என்னமோ பண்றான். என்ன வந்துச்சு? நீங்க தலையிடணும். நம்ம வீட்டுக்கு வந்தவள எதுவும் தலையிடாம போடி பொழப்பத்தவளே. எனக்கு 1000 வேலை இருக்கு. ஒன்னே மாதிரியா வீட்டுல உட்காந்துட்டு மருமோ இதை செய்யற அதை செய்யறான்னு சொல்லிக்கிட்டு. இந்தாயா, என்னடி? நான் மட்டும் தானே தனியா இருக்கேன். நீ இப்படி விட்டுட்டு போற? ஆமா, இப்பதான் கல்யாணம் பண்ணோம். அப்படியே தனியா விட்டுட்டு போறதுக்கு. போடி. நான் சொல்றதை கேட்காம என்னை விட்டுட்டு போறீல, பாத்துக்கிறேன். திரும்பி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். நான் பேசுற வரைக்கும் நானும் பேச மாட்டேன். இத்தனை நாள் இந்த பொணக்கு என்கிட்ட இருந்துட்டே தான் இருக்கும். பாக்கலாம் நீயா நானான்ட்டு. பேச்ச மதிக்காம அவ பாட்டுக்கு கிளம்பிட்டாளா வாத்தா வீட்டுக்கு. கரெக்டும், அதுக்கப்புறம் கவனிக்கிறேன். ஏன் செய்யணும்? எந்த வேலையும் செய்ய மாட்டேன். பேயும் கூட்ட மாட்டேன், பாத்திரமும் கழுவ மாட்டேன். அப்படியே கிடக்கட்டும். இந்த எல்லா வேலையும் செய்யட்டும். அவளே தா வீட்டுல போய் குழுகுலுன்னு பேசுவாளா? நான் இங்க எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணுமா அவளுக்கு? அவளை என்னன்னு கவனிச்சுக்கலாம். என்ன சரசக்கா வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்கிறது? அம்மா போடி, என் சின்ன பொண்ணுகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அவ எங்க பார்த்தாலும் என் அக்கா அக்கான்னு பாசமா ஓடி வந்து பேசுவா. நம்ம மீட்டிங் போட்டா கூட கரெக்டா வந்துருவா. ஆனா மாமியாருக்கு பயந்துகிட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறா. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நான் இருக்கேல, என் கூட நல்லா பேசு. ஐயா உங்ககிட்ட நமக்கு செட் ஆகாது. எகத்தானே வேணாங்கிறது. போடி, எனக்கு சின்ன பொண்ணுதான் வேணும். போய் சரசக்கா இதோ வந்துட்டேன். சின்ன பொண்ணு. அப்பா முடியலப்பா சாமி. உன்னை தானே இம்புட்டு நேரம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு 100 ஆயுசு. ஆமாக்கா, நானும் உன்னை தான் நினைச்சிட்டே இருந்தேன். ரெட்டவால் குதிரை இம்புட்டு கோவமா இருக்கா? என்னாச்சு? எனக்கு பேச்சே கிடையாது சரியா? ஆனா மீட்டிங்க்கு இப்பதான் வரேன். என் மேல ஏண்டி இவ்வளவு பணக்கு? அரசாக்கா என்னன்னா, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒன்னே தான் சொல்லுது. இவ்வளவு வருஷமா நம்மளும் பழகிட்டு இருக்கோம். ஆனா என்னை ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டேங்குது. உன்னே தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் மனசு நல்ல மனசு. ஆனா உன்னோடது மாதிரி பேசுறதானே வேணாங்கிறது. என் மனசு எப்படி இருக்கான்? நீ ஒரு குரங்கு மனசு. நம்ம பேசுறது எல்லாத்தையும் ஊருக்குள்ளார உலகத்துக்குள்ளார எல்லாத்தையும் ஸ்பீக்கர் போட்டு சொல்லிடுவ. அப்படியே பார்த்தா நீ ஒரு சகுனி தாண்டி. பாரு, என்னை பார்த்து சகுனின்னு சொன்ன அவ்வளவுதான். நான் சும்மா நிற்க மாட்டேன் பாத்துக்கோ. சரி விடுடி, இப்பதான் சின்ன பொண்ணு வந்திருக்கா. கிட்டையே வம்பு சண்டைக்கு போற? வாடி வந்து உட்காரடி. வரக்கா மட்டும் வந்து உட்கார்ந்தா உன் காலை வெட்டி போடுவேன். அருக்கா எப்படி எல்லாம் சொல்றான்னு. வீட்டுல நான் மாமியார் கூட சண்டை போட்டு இங்க வந்திருக்கேன். ஆனா இவ ஒரே நீ துரத்த பாக்குறா. அக்கா எனக்குள்ளான பந்தத்தை பிரிக்க பாக்குறா. நல்லவளே கிடையாதுக்கா. இவளை என்னைக்கு நம்பவே கூடாது நம்ம. ரெட்டவால் குதிரை என்ன மிரட்டல் விட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத சரியா? இதுவும் வராதமா என் ஃப்ரெண்டை இப்படி அளவு வைக்கிறீல. ஏண்டி இங்க இருக்க? கிளம்புடி. இது என்ன உன் இடமா கிளம்புங்கிறதுக்கு? மாண்டி இது என் இடம் தான். இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் பொண்ணு சொன்னேன். அப்படியே சொத்து பத்துல உன் இடம் எழுதி வச்சிருக்கியாக்கும். பேசாம போறியா? ஒற்றை குட்டி சின்ன பொண்ணு என்ன சகுனின்னு சொல்றா. ஏன்னா அப்படியா இருக்கேன்? இத்தனை வருஷமா உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன். ஆனா ஒத்த வார்த்தை பேசுறதுனால நீ ஏதாவது கூட பேசுனியா? இதுவே சின்ன பொண்ணு சொல்றதுனால உனக்கு மூக்குக்கு மேல கோவம் ஏறிச்சோ? ஆமா அப்படித்தான் வச்சுக்கோ. ஏண்டி அழுவுற? நீ என்ன தப்பு பண்ண? அப்படி வருத்தப்படாத மகளிர் சங்கத்துல இருந்து என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாளே. நீ இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசுற பாரு. அவ ஒரு லூசு. அவ சொல்றதுக்கெல்லாம் நீ அழுதுட்டு இருக்க. நான் இருக்கேன். அம்மா என்னை லூசு கீசெல்லாம் பேசிட்டு இருந்த எப்படி படுவன்னு தெரியாது உனக்கு. போடி பெரிய இவ. அக்கா என்னைக்குமே இவளை நம்ப கூடாது. அக்கா நம்ம 2 பேர் தனியா போயிடலாம். 2 பேர் காதலிகள் பாரு தனியா போறதுக்கு. அத்தியாக்கா இவளுக்குள்ள எவ்வளவு பொறாமகணும். இப்ப இருந்து நம்ம 2 பேர் நல்லா பழகிறது இவளுக்கு பிடிக்கவே இல்ல. இப்பதான் இவ மனசுல இருந்து எல்லாம் வெளிவருது. அதான் பார்த்தாலே நல்லா தெரியுது. இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கிறீங்களா? இல்லாட்டி என்ன? அதான் எனக்கு சரளாக்கா இருக்குல்ல, இதை கூட நான் பழகிக்கிறேன். இனிமே நீங்க எனக்கு தேவையும் இல்ல. இந்த வருத்தப்படாத மகளிர் மீட்டிங் நான் வரவும் மாட்டேன். போடி போக்கத்தவளே, உன்னை யார் இப்ப எதிர்பார்க்கறது? இந்த மீட்டிங் நீங்க வரவும் வேணாம். போ. அப்படி சொல்லுக்காவல. உங்க 2 பேர்த்தையும் நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சின்ன பொண்ணு, நான் யாருன்னு தெரியாம நீ எடை குறைச்சு பேசுனீல. ஆனா எப்படிப்பட்டவனு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. சரசு புரசு நீ அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டி. பார்த்து சரசு புரசு வாடி போடிங்கிற வயசுக்கு மரியாதை கிடையாதா? வாழ்க்காரி எப்படி பேசிட்டு போறா பாரு. விடுக்கா பாத்துக்கலாம். நீ ஏண்டி அழுவுற? நீ என்ன தப்பு பண்ண அழுவுறதுக்கு? சரிக்கா, உனக்கு எதுக்கு இம்புட்டு கோவம்? அவ எதையோ பேசிட்டு போறான். அடுத்த வாட்டி இங்க வந்து தானே ஆகணும். அப்ப கவனிச்சுக்கலாம் விடு. சரிடி. அம்மா நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி உன் மாமியை விட்டுச்சு? வெளியே வரும்போது அம்புட்டு கோவக்காதுக்கு நானும் புடிச்சு திட்டி விட்டேல. இம்புடு தைரியம் உனக்கு வந்துருச்சா? மாமியார் கண்டாலே பயப்படுவ. அம்மா போக்கா, எத்தனை நாளைக்கு தான் பயந்துட்டு இருக்கிறது? நம்மளும் எதுவா இருந்தாலும் எய்த்து பேசணுக்கா. மாமியார் என்ன சொன்னாலும் நான் சரின்னு போறதுனாலதான் இம்புட்டு ஆட்டம் ஆட்டிட்டு இருந்துச்சு. பரவாயில்லையே. பார்க்காம பேசாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கும் தாண்டி. மாமியார் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட்டா அடிச்சியா? இல்லக்கா, பாவம் அவங்களையும் அடிச்சுக்கிட்டு அம்மா வாயால பேசினேன். மாமியார் பயந்துட்டு போயிட்டு வாண்டுருச்சு. பரவாயில்ல. வீட்டுக்கு வந்தோடனே பில்டர் காப்பி வேணும் போட்டு வைங்கன்னு. எம்புட்டு தைரியம் உனக்கு? இதுல என்னக்கா தைரியம் வேண்டி கிடக்கு? நான் காப்பி வேணும்னு சொன்னேன். போட்டு இருக்கணும்னு சொன்னேன். சரின்றுச்சு. பரவாயில்லடி, உங்ககிட்ட இருந்தா நிறைய கத்துக்கணும். நானும் பாரு நிறைய உனக்கு சொல்லி தரேன். சரிடி.
நான் பெத்த என்ற மவனும் என்னை புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டானே. நான் என்ன பண்றது? எனக்கு நிக்கிறது அவன் தான். என்னை எடுத்தறிஞ்சு பேசினா நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷனும் புரிஞ்சுக்கல, என் புள்ளையனை உதறி தள்ளிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இந்தாப்பா, பேசாம தூங்க மாட்டியா? கொட்டை விட்டுட்டே தூங்கிட்டேன். என்ன பெரு சோகத்துல இருக்கே, நீ வேற கொட்டை விட்டு நீ ரொம்ப சோகப்படுத்துறப்பா. அம்மாடி புஷ்பா, இருந்து போயிடுமா. அம்மாடி புஷ்பா புஷ்பான்னு சொல்லியே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பாட்டுக்கு செவனேன்னு இருப்பேன். உங்க 2 பேர்த்த இங்க வர சொன்னேல, அதான் தப்பா போச்சு. அப்பா கூட நம்பிடலாம், ஆனா உன்னைய நான் என்னடி பண்ணுவேன்? என்ன ஏமா சொல்ற? நீ தானே உங்க வீட்டுக்கார மாதிரி அழுது பிளான் பண்ண. நான் எல்லாம் எடுத்து சொன்னேன், இப்ப என்ன சொல்லுற? இருந்தாலும் நீ தானே எல்லாம் சொன்னது. போமுத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்குதான் கஷ்டம் இல்ல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மொத்த பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு அவ வாழ்க்கை இப்படி பாடா படுத்துதுன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. அம்மாடி புஷ்பா, அம்மா மேல தப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் என்னை மன்னிச்சிருடா. மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை. என்னத்தா சினிமா வசனம்லாம் பேசிட்டு இருக்க? 2 பேரும் இப்படி அழுது புலம்பிட்டு இருக்கோம். உங்க அப்பனை பாத்தியா கொட்டை விடுறத? யோ எந்திரியா. என்னய்யா பெரிய மனுஷா, பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கோம். மெத்தையில அப்படி சொகுசா தூங்கிட்டு இருக்க. இந்திரியா மொத. அப்பா கூட நம்பிடலாம், ஆனா உன்னைய இன்னைக்கு நம்ப கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என்னையதான் நம்ப கூடாது. அப்பா அப்படியே ரொம்ப நல்லவரு வல்லவரு. ஏன்டி காதல வந்து இப்படி கத்திட்டு இருக்க? என்ன விஷயம் நடக்குன்னு தெரியாம இப்படி தூங்கிட்டு இருக்க? என்னாச்சு? அதான் எந்திரிச்சு உட்காரியா. எப்பா பொண்ணு சுண்டெல்லாம் வச்சு கொடுக்கறது? முத எந்திரிச்சு உட்காரு. ஆமா, இப்படி பொழுதனைக்கு அழுதுட்டே இருக்க. அப்பா இருக்கும்போது இப்படி அழுவலாமா? நீ போட்ட பாமுக்கு என்ன தின்னு தொலைஞ்சியே தெரியல, இம்புட்டு வாடடிக்குது. இதுல மவ கிட்ட கேட்க வந்துட்டியாக்கும், ஏமா அழுறேன்ட்டு. தேவையில்லாம பேசாதடி. எந்திரிச்சு வெளியே போப்பா. என்னம்மா நீ உங்க அம்மா மாதிரியே பேசுற? முத இந்த இடத்துக்கு காலி பண்ணுப்பா. இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. உனக்காக தானே பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு இங்க வந்திருக்கேன். இப்ப வெளியே போங்கறியே. சரி, பேரண்ட் என்ன சொன்னாப்ல? பரத் என்ன சொன்னாரு? என் பையன் நானும் அம்மாவும் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டான். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அவன் முன்னாடி அழுது நடிச்சு அப்படியாவது அவன் அப்பா கிட்ட என்னைய பேச வச்சிருவான்னு பார்த்தேன். இப்ப எல்லா பிளானும் சொதப்பிருச்சு. என் மவனே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு எடுத்து சொன்னாலும் என்கிட்ட பேசாத போ அப்படின்னு போயிட்டான்ப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் புருஷனும் புரிஞ்சுக்கல, நான் பெத்த மவனும் புரிஞ்சுக்கல. நான் என்னப்பா பண்றது? உயிரோட இருக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடலான்னு தோணுதுப்பா. என்னடி வார்த்தை சொல்ற? இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். அம்மா போங்கப்பா, இனிமே தைரியமா இருந்து என்ன பண்ண போறேன்? இனி நான் யாருக்காக வாழணும்? எனக்குன்னு யாரும் இல்லையே. எனக்குன்னு யாரும் இல்லையேப்பா. இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா. செத்து போறேன்னு என்னைக்கு நீ நினைக்கவே கூடாது. அப்பா அம்மா 2 பேருமே நாங்க இருக்கோம். ஏன் இப்படி கவலைப்பட்டு பேசுற? நான் மாப்பிள்ளை கிட்டயும் பேரங்கிட்டையும் பேசுறேன். நானும் தான். பேசுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.